நீங்க வந்து பண்ணிட்டு ஒரு அது ரொம்ப நாள் ஆயிருந்தாலோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீபேஜ் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனா கேப் போடாதனால இல்லை சரியாக நல்ல ஃபில்லிங்ஸ் மேலே போடாதனால அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போகலாம். அதனால அந்த வேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம். அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த வேர் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருந்தா அதுக்கு எபிசெக்டமியோ இல்லாட்டி அந்த ரூட் கேனாலே திருப்பி பண்ணாலும் அந்த பல்லு நல்லா ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. டாக்டர், இன்றைக்கி நீங்கள் கொடுத்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து எந்த வயதுலேயும் வந்து அந்த ரூட் கெனால்ன்றது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இருக்க இம்ப்ளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அட் த சேம் டைம் லாஸ்டிங் அப்படின்ற டைம் சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன முதல் முக்கியமான பராமரிப்புன்றது கட்டாயமாக பண்ணியாட்டவங்க அந்த குறிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது குறைஞ்சபட்சம் வந்து பல் மருத்துவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பற்களை வந்து முத்து போலும் பிரகாசிக்க வைக்க முடியும், பலமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் டாக்டர், இன்றைக்கி நிகழ்ச்சியின் சிறப்பித்தமைக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நேர்களே, இன்று இந்த ஆலோசனை நேரத்தில் டாக்டர் தீபக் பாலாஜி அவர்கள் பற்களின் வேர்களையும் அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது, வேர் சிகிச்சை என்ன இருக்குது என்று சொன்னார். பற்களை எப்படி பராமரிக்க வேண்டும் சொன்னார். அந்த இம்ப்ளான்டோட லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அத்தனை தகவல்களும் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்து நம்பிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஷிவ். வணக்கம். ஆலோசனை நேரம் வழங்கியோர் PSK TMT கம்பிகள். இணைந்து வழங்கியோர் சிபி காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள்.